ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன். ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன். எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. திருப்பாடல்கள் 118 5-6 இறைவார்த்தைகள். நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அன்பார்ந்தவர்களே, நாம் வாழுகிற இந்த உலக சூழ்நிலையில் நம்மை சூழ்ந்திருக்கின்ற மக்கள் சில நேரங்களில் நமக்கு மிக பெரும் தொல்லையாக இருக்கலாம், தொந்தரவுகளை கொடுக்கலாம், நமக்கு அவமானத்தையும் இழிவையும் தேடித் தருகிறவர்களாக இருக்கலாம். ஏன், பல நேரங்களில் நம்முடனே இருந்து கொண்டு நமக்காக குடிபறித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் இந்த அற்ப மனிதர்கள் எல்லாம், அவர்களுடைய சதித்திட்டங்கள் எல்லாம், அவருடைய தீய எண்ணங்கள் எல்லாம் நம்மை என்ன செய்துவிட முடியும்? அன்பிற்குரியவர்களே, அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. பெரும்பாலானவர்கள் என்னிடத்தில் சொல்லுகிற செய்திகள் என்ன என்று பார்க்கும்போது, ஃபாதர், இவர்களோடு நாங்கள் சண்டையிட்டு இருக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் இருக்கிறது, ஒருவேளை அவர்கள் எங்களுக்கு சூனியம் வைத்திருப்பார்களா, கட்டுகள் கட்டியிருப்பார்களா, தவறான தீய எண்ணம் கொண்டு பில்லி சூனிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு எங்கள் குடும்பத்தை அவர்கள் நசுக்க நினைத்திருப்பார்களா? தெரியவில்லை ஃபாதர், செபியுங்கள் என்று சொல்லி அவர்கள் மன்றாடுவதை அன்பிற்குரியவர்களை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த இறைவார்த்தையை பாருங்கள். நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். இதுதான் நம்முடைய நெருக்கடியான வேலை. நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு கலக்கம் வருகிறது, அல்லது நாம் சந்திக்கின்ற மனிதர்களிடையே சண்டை சச்சரவுகளினால் நாம் நிம்மதி இழந்து இருக்கிறோம் என்றால், அன்பிற்குரியவர்களே, அந்த நெருக்கடியான வேளையில் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். இன்னும் சில பேர் நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, தனிமையில் வாடும் போது, முதுமையினால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு ஓரம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் போது, அது ஒரு நெருக்கடியான நிலைதான், அது ஒரு வேதனையான தருணம் தான், அது ஒரு துன்பத்தை தருவிக்கக்கூடிய தருணம் தான். அப்படிப்பட்ட தருணத்தில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவர் என் குரலுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் என் பக்கமாக இருக்க இவற்றையெல்லாம் குறித்து நான் எதற்காக அச்சப்பட வேண்டும்? எதற்காக நான் பயப்பட வேண்டும்? எதற்காக நான் கலங்க வேண்டும்? பாருங்க, ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிற போது, ஆம், மனிதர்களால் ஒன்றுமே நம்மை செய்துவிட முடியாது. இறைவன் நம் பக்கம் இருக்கிறார் என்றால், நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்றால், நமக்கு ஆறுதலாக இருக்கிறார் என்றால், எனவே இந்த நம்பிக்கையோடு இறைவன் இம்மானுவேல், மெசியா, மீட்பர் இயேசு கிறிஸ்து என்னோடு என்றும் உடன் இருக்கிறார், என் நற்கருணை நாதர் எனக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கிறார் என்கிற மெய்யான அறிவோடு, ஞான தெளிவோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.
சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து அருளில் நனைந்து ஆண்டவா உன்னில் வாழ்கின்ற